மிகப்பெரிய ஒரு சினிமா நட்சத்திரமோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி எப்படி பொதுக்கூட்டம் போட்டால் ஒரு கண்ணு கட்டிய தொலைவு கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி வேடன் வருகிறான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த ரசிகர்களும் அந்த இடத்துல வந்து குவியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஊடகத்தில் விசிகாவினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழ் அவர்களோட பேட்டி காணும் பொழுதே சொன்னாரு, நிச்சயமா திருமாவர்களும் வேடனர்களும் சந்திக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. வேடனை வந்து ஒழிச்சிடணும், அவருடைய பாட்டு வந்து இங்க வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதியவாதி குழுக்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அடிப்படையில் வேடன் யாரு? ஒரு ஈழத் தமிழர். வணக்கம் 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 மக்களை வணக்கம். வெளிப்படையாகவே நான் வந்து டாக்டர் அம்பேத்கருடைய கருத்துக்களையும் ஐயா ஐயன்காலனுடைய கருத்துக்களை என்னுடைய பாடல்கள் வைக்கின்றேன் அப்படின்னு துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு அம்பேத்கரிஸ்டா இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு கூடுதலாக ஒரு மகிழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. தமிழ்நாடு கேரளா என மட்டுமில்லாமல் உலகில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இசை உலகத்தையும் இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வேடன். கேரளாவில் அவருடைய இசைக்கான கூட்டம், இசை பட்டாளம் என்பது கண்ணு கட்டிய தூரம் அளவுக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சினிமா நட்சத்திரமோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி எப்படி பொதுக்கூட்டம் போட்டால் ஒரு கண்ணு கட்டிய தொலைவு கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி வேடன் வருகிறான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த ரசிகர்களும் அந்த இடத்துல வந்து குவியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு நெருப்பாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு இளைஞனாக இன்றைக்கு வேடன் கேரளாவில் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த வேடனை எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவர்கள் இன்றைக்கு அழைத்து பேசியிருக்கின்றார். அதுவும் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் பேசியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊடகத்தில் விசிகாவினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழ் அவர்களோட பேட்டி காணும் பொழுதே சொன்னாரு, நிச்சயமா திருமாவர்களும் வேடனர்களும் சந்திக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அந்த நிலையில்தான் பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவர்கள் வேடனை வந்து வீடியோ காலில் வந்து அழைத்து பேசியிருக்காங்க. மிக விரைவாக டாக்டர் திருமாவர்களும் வேடனும் வந்து இணைந்து பேசவிருக்காங்க. குறிப்பாக அண்ணன் சங்கத்தமிழ் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, வேடனை வைத்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று கட்டமைக்க போகிறோம், உருவாக்க போகிறோம். நாங்கள் அந்த நிகழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க வந்து அரசியல் விழிப்புள்ள விளிம்புலை மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய வேடனை வைத்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி ஒன்று குறிப்பாக கலை சாதம் நடத்த போகிறோம் அப்படின்றத அண்ணன் சங்கத்தமிழ் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழ் டாக்டர் திருமாவர்களை வேடன் சந்திச்சிருக்காரு. குறிப்பா வேடனுடைய இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, இது ஒன்றும் நேத்தே டக்குன்னு அப்படி நடந்த ஒரு வளர்ச்சி கிடையாது. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்திற்கு மேலாக தன்னுடைய பாடல்கள் மூலமாக, தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக பல்வேறு முறையில் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து தொடர்ந்து வந்து பாடிட்டு எழுத்துட்டு அடிப்படையில் ஒரு கவிஞனா வந்து இருந்துட்டு இருக்காரு வேடன். அப்ப இந்த ஹைப் எப்படி ஏற்படுதுன்னா, ஒரு மனுஷன் வந்து நல்லதை பத்தி பேசும்பொழுது யாருமே அவன் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. அவன் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஒரு நாளுக்கு மேல கூர்மையடைய அவனுக்கான ஆதரவு அதிகரிக்க அவனை எப்படியாவது அழிச்சிடலாம், அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடலான்றதுக்காக அவனுக்கு எதிரான வேலைகளை எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பாசிச சக்திகள் செய்வாங்க. அந்த மாதிரிதான் வேடனுடைய வளர்ச்சி பிடிக்காமல், வேடனுடைய எழுத்து பிடிக்காமல், வேடனுடைய சமத்துவ சகோதரத்துவ குரல் பிடிக்காமல் அவனுடைய குரல் வலையை நெரிக்க வேண்டும், அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற காரணத்திற்காக வேடனுக்கு எதிராக பல வழக்குகளை வந்து பல போலியான வழக்குகளை வந்து சித்தரிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் வந்து கஞ்சா வச்சுட்டு இருந்தார் வேடனு, அவர் வந்து பெண்கள் சார்ந்த தவறாக இருந்தாரு, அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தாரு, புலிப்பல் மாட்டிருக்காரு, புலி நகை மாட்டிருக்காரு சொல்லிட்டு அவர் மேல பல வழக்குகள் வந்து போட்டிருக்காங்க. வேடனே என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு காலத்துல எனக்கு வந்து போதை பழக்கலாம் இருந்தது, நான் அதை விட்டு விலகிட்டேன், என்னை பின்பற்றக்கூடிய நீங்களும் அதை விட்டு விலகிடுங்க, அது நமக்கு வேணாம், அது வந்து கெடுதல் அப்படின்ற தன்னுடைய மாற்றத்தை ஒத்துக்கொள்றாரு. ஏன்னா எல்லா இளைஞர்களுமே இன்றைக்கு எல்லா வாய்ப்புகளும் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள், உடல்நலத்தை வந்து மோசம் பண்ணக்கூடிய போதை வாய்ப்பு எல்லாமே சூழ்ந்து இருக்கின்றது. அதை மனுஷன் வந்து ஒரு பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கலாம், அதனால அவர் விட்டு விலகிறார் இல்லையா. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அந்த போதை விஷயத்திலிருந்து வெளியே வந்துட்டு மக்களுக்காக நிற்கிறாரு, மக்களுக்காக பாடுறாரு, மக்களுக்காக பேசுறாரு, அதற்காக நிற்கிறாரு. நம்ம அதை தான் பார்க்கணுமே தவிர அவருடைய பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்ப்பது ரொம்ப மோசமான ஒன்று. ஒரு வீட்டில் நல்ல பொருட்கள்லாம் வச்சுருக்கோம், கெட்டு போன பொருள்லாம் குப்பைத்தொட்டில் போட்டுறோம்னா அந்த குப்பைத்தொட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்பின் குறத்துக்கு வெளியே போட்டுறோம். அதில் போயிட்டு நம்ம பிராஞ்சு எங்கே இருக்குது ஆராய்ஞ்சு சொல்லி பார்த்துட்டு இருக்குது, தேவையில்லாத ஒன்று. அப்படி தான் வந்து வேடன் மேலே பல வழக்குகளை வந்து போட்டிருந்தாங்க. ஆனால்
அதாவது போலீஸ்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க அந்த ஒரு அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஆனால் அதே போலீஸ்காரர்கள் வேடனுடைய நிகழ்ச்சிக்கு வேடன் வராரு அப்படின்றதுக்காக அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்து அவர் மேட்டில் ஏற்றி வைப்பாங்க. அந்த மாற்றம் இருக்கு இல்லையா, இப்படி உள்ள போட இப்படி வெளியே வர்றது இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அதற்கெல்லாம் காரணம் அவருடைய சொல்வளத்தில் இருக்கக்கூடிய உண்மை, அதில் இருக்கக்கூடிய நேர்மை தான். வேடனை ஒழிச்சிடணும், அவருடைய பாட்டு எங்க வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதியவாதி கூட்டுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அடிப்படையில் வேடன் யாரு? ஒரு ஈழத் தமிழன். தமிழர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு பண்பு, உலகில் இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம சகோதரர்களாக பார்க்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு தத்துவத்தை நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயன் வள்ளுவன் சொல்வது போல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற உயிர்நேயத்தை பேசக்கூடியவர்கள் நாம. அந்த வழியில் அந்த மரபணுவில் ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய வேடன் சகோதரத்துவத்தை பேசுகிறார், சமத்துவத்தை பேசுகின்றார், சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக பேசுகிறார், மதவாதிகளுக்கு எதிராக பேசுகிறார். அதனால இந்த சாதியவாதிகளும் இந்த மதவாதிகளும் ஒன்றிணைந்து வேடனை ஒழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அது ஒரு காலம் நடக்காது. ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் வேடனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கின்றது. இன்றைக்கு ஒரு புறம் டாக்டர் திருமாவர்கள் நேரடியா அந்த அலைபேசியில் அழைச்சு பேசியிருக்காரு, வெகு விரைவாக சந்திக்க போறாங்க. அதே போல தமிழ் தேசியவாதிகளுடைய ஆதரவு என்பது தமிழ்நாட்டில் வேடனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக அதன் சீமான் அவர்களுடைய ஆதரவும் வேடனுக்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா தமிழ் தேசியத்தையும் வேடன் பேசுறாரு இல்லையா, அடிப்படையில் ஒரு ஈழத்தமிழராக இருக்கிறதுனால அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற உணர்வு அவருக்குள்ள நிச்சயமா இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புறோம். ஏன்னா ஒரு இளைஞனுடைய பழைய வாழ்க்கை முறை தவறாக இருந்தாலுமே கூட அந்த புதிய வாழ்க்கை முறைக்குள் ஒரு புரட்சிகரமான ஒரு நபராக அவர் மாறுகின்ற பொழுது அந்த நபரை ஆதரிக்க வேண்டியதும், அந்த நபருக்கு ஒரு நெருக்கடி என்று சொன்னால் அவர் பக்கம் நிற்க வேண்டியதும் தமிழருடைய ஒரு கடமை. அதுதான் தமிழுடைய அறமா பார்க்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும், கொள்கை கோட்பாட்டிற்காக எவ்வளவோ சமரசங்கள் செய்து கொண்டு கூட்டணிகள் இருந்தாலும், தான் கொண்ட ஒரு கொள்கையிலிருந்து இன்றைக்கும் சற்றும் தடுமாறாமல் நிலை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமா அவர்கள். அந்த கொள்கை என்ன நீங்க கேட்கலாம், அவர் தான் கூட்டணி எல்லாம் வைக்கிறாங்களே அப்படி எப்படிங்க பேசலாம் அப்படிதான் நீங்க கேட்கலாம். அதை சொல்ல வரல, நான் அதான் சொன்னேன். கூட்டணிலாம் பல பேர் பல மாறிட்டு இருக்காங்க. ஆனால் ஒடுக்கப்படுகிற மக்களுடைய குரல், பாதுகாப்பு யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கான பாதுகாப்பு அரண், விளிம்புநிலை மக்களுடைய ஒரு காவலனாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கும் டாக்டர் திருமா அவர்கள் தான்றதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாட்டில் திருமா அவர்கள் வேங்கவயல் பிரச்சனை தீர்த்து வச்சுட்டாரா, இல்லை வடகாடு பிரச்சனை தீர்த்து வச்சுட்டான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இங்கே எழுப்பலாம். ஆனால் அந்த வடகாட்டுக்கு போகிறதும் அவர் தான், அந்த வேங்கவயல் மக்களோடு நிற்கிறதும் அவர் தான்றதை மறுக்கவும் முடியாது, அதை யாராலும் மாற்றவும் முடியாது. ஒரு அரசியல் கட்சியை வைத்துக்கொண்டு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று வைத்துக்கொண்டு வெறுமனையாக அதை அப்படியே முடக்கி விடாமல் அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், இந்த அமைப்பை பெரிதாக்க வேண்டும், இந்தியா முழுவதும் தலித் மக்களுக்காக ஏற்படுகிற பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தென்னிந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பரவலாக போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் கேரளாவில் இருக்கக்கூடிய வேடனுக்கும் தலைவர் திருமா அவர்கள் ஒரு பாதுகாப்பாக அரணாக இருக்கின்றார். அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் அந்த ஒரு வீடியோ காலுமே இருந்தது. குறிப்பா வேடனுடைய கருத்துகள் இன்னும் வீரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பமே என்னன்னா, அவர் எந்த அளவுக்கு இப்போ புகழ்வடிச்சிருக்காரோ அதே போல ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த மாதிரி சுயாதீன கலைஞர்கள் பொருளாதார வளர்ச்சி என்பது அவருக்கு மிக முக்கியமானது. இன்னும் அதிகமான பாடல்கள் அவர் எழுத வேண்டும். தமிழ்நாட்டிலும் அவருடைய கலை சார்ந்த படைப்புகள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பாட்டுகள் இடம்பெற வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை. நிச்சயமா தமிழர்கள் நாம அதை ஆசைப்படுறோம். ஸோ எப்படி இங்க ஒரு அறிவு என்கிற ஒரு நபர், ஒரு அறிவண்ணன் இங்க எப்படி ஒரு முக்கியமான நபராக இருக்காரோ, அவரோடு சேர்ந்து அவரை போலவே இந்த நபரும் தமிழ்நாட்டிலும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இவர் எல்லாரும் இந்தியாவுடைய பாப் மர்லி, இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன் சொல்றாங்க. நிச்சயமா அது போன்ற ஒரு இனத்திற்கு அதாவது இனவெறிக்கு எதிராக, சாதிவாதத்திற்கு எதிராக தன்னுடைய குரல்களை எப்பொழுதுமே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். வெளிப்படையாகவே நான் டாக்டர் அம்பேத்கருடைய கருத்துக்களையும் ஐயன்காரனுடைய கருத்துக்களையும் என்னுடைய பாடல்கள் வைக்கின்றேன் அப்படின்னு துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு அம்பேத்கரிஸ்டா இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு கூடுதலாக ஒரு மகிழ்ச்சி.
வேடனுடைய பணியும் வேடனுடைய எழுத்துக்களும் இன்னும் தீப்பிழம்புகளாக எரியட்டும். இங்க இருக்கக்கூடிய ஆதிக்கவாதிகளுக்கு அது கூடுதலாக எரியட்டும். விரைவாக எழுச்சி தமிழர் டாக்டர் திருமா அவர்களும் வேடன் அவர்களும் சந்திப்பார்கள். அந்த சந்திப்பு குறித்து நான் உங்ககிட்ட பேசுறேன். நன்றி, வணக்கம்.